வணக்கம். இது tamilvoice.com வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பலசரக்கு. இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம், வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தைதான் என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகள். பெண்கள் கர்ப்பமாகிவிட்டால் அவர்களுக்கு வயிற்றில் வளரும் குழந்தை ஆணா அல்லது பெண்ணா என்பதை தெரிந்து கொள்ள ஆவலுடன் இருப்பார்கள். ஏனெனில் தெரிந்து கொண்டால் குழந்தைகளுக்கு என்ன பெயர் வைக்கலாம் என்று யோசித்து முடிவெடுக்கலாம் என்றுதான். ஆனால் இப்படி வயிற்றில் வளரும் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை இந்தியாவில் பார்க்க முடியாது. மாறாக மேற்கத்திய நாடுகளில் தங்கியிருந்தால் தெரிந்திருக்கலாம். ஏனெனில் இந்தியாவில் குழந்தை பெண்ணாக இருந்தால் கருவிலேயே சிலர் கலைத்து விடுகின்றனர் என்பதால் தான். இருப்பினும் வயிற்றில் வளரும் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை நம் முன்னோர்களின் வாக்கு மூலம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் அக்காலத்தில் எல்லாம் வயிற்றில் வளரும் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை ஒரு சில அறிகுறிகள் கொண்டு சொல்வார்கள். இது நிரூபிக்கப்படாவிட்டாலும் பலருக்கு சரியாக நடந்துள்ளதால் இதனை அனைவருமே கண்மூடித்தனமாக நம்பி வருகின்றோம். இங்கு வயிற்றில் வளரும் குழந்தை ஆண் தான் என்பதை வெளிப்படுத்தும் சில அறிகுறிகளை கொண்டு கண்டுபிடிக்கலாம். இப்போது அந்த அறிகுறிகள் என்னென்னவென்று பார்ப்போமா? வயிற்றின் நிலை. வயிற்றில் வளரும் குழந்தை ஆண் என்பதை கர்ப்பிணிகளின் வயிற்று நிலையை கொண்டே அறியலாம். எப்படியெனில் வயிற்றில் ஆண் குழந்தை என்றால் மேல் வயிறு பெரியதாகவும் கீழ் வயிறு சற்று சிறியதாகவும் இருக்குமாம். சிறுநீரின் நிறம். நிறைய கர்ப்பிணிகள் சிறுநீர் கழிக்கும் போது அதன் நிறத்தை பார்ப்பார்கள். ஏனெனில் சிறுநீரின் நிறமானது அடர் நிறமாக இருந்தால் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்று அர்த்தமாம். இதனை கொண்டும் அக்காலத்தில் உள்ள மக்கள் வயிற்றில் வளர்வது ஆணா பெண்ணா என்று அறிந்து கொண்டு வந்தார்கள். பிம்பிள். கர்ப்ப காலத்தில் பிம்பிளால் அவஸ்தைப்பட்டால் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்று தெரிந்து கொள்ளலாம். சிறிய வயிறு. நிறைய பெண்கள் வயிறு சிறியதாக இருந்தால் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்று சொல்வார்கள். இருப்பினும் இந்த கூற்றின்படி பல பெண்களுக்கு சரியாக நடந்துள்ளது என்றால் பாருங்களேன். மார்பகத்தின் அளவு. கர்ப்பத்தின் போது மார்பகத்தின் அளவானது பெரியதாக ஆரம்பிக்கும். அதிலும் உண்மையாக இடது மார்பகம் வலது மார்பகத்தை விட பெரியதாக ஆரம்பிக்கும். ஆனால் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தையாக இருந்தால் இடது மார்பகத்தை விட வலது மார்பகத்தின் அளவு பெரியதாக இருக்குமாம். tv.com. குளிர்ச்சியான பாதம். கர்ப்ப காலத்தில் எப்போதும் பாதம் குளிர்ச்சியாக இருந்தால் அதுவும் ஆண் குழந்தை பிறக்கும் என்பதற்கான அறிகுறியில் ஒன்றாகும். இதயத்தின் துடிப்பு. ஒவ்வொரு முறை மருத்துவரை சந்திக்கும் போதும் குழந்தையின் இதயத்தின் துடிப்பை கண்காணித்து வாருங்கள். ஏனெனில் குழந்தையின் இதயத்தின் துடிப்பானது 140க்கு கீழே இருந்தால் வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்று அர்த்தமாம். கூந்தல் வளர்ச்சி. வயிற்றில் வளர்வது ஆண் குழந்தை என்பதை வெளிப்படுத்தும் அறிகுறிகளில் ஒன்றில்தான் கூந்தலின் வளர்ச்சி. கர்ப்ப காலத்தில் கூந்தலின் வளர்ச்சியானது அளவுக்கு அதிகமாக இருந்தால் அது ஆண் குழந்தை என்பதற்கான அறிகுறிகளில் ஒன்று. ஆசை. கர்ப்பமாக இருக்கும்போது உணவுப் பொருட்களின் மீது ஆசை எழுவது சாதாரணம். ஆனால் புளிப்பு மற்றும் உப்புள்ள உணவுப் பொருட்களின் மீது ஆசை அதிகமாக இருந்தால் அது வயிற்றில் ஆண் குழந்தை உள்ளது என்று அர்த்தம். தூங்கும் நிலை. கர்ப்பமாக இருக்கும்போது அதிகப்படியான சோர்வு இருக்கும். இருப்பினும் அப்படி சோர்வுடன் இருக்கும்போது இடது பக்கத்தில் தூங்கும் பழக்கம் இருந்தால் அதுவும் ஆண் குழந்தைக்கான அறிகுறிகளில் ஒன்றாகும். கைகள். எவ்வளவுதான் கிரீம்களை கைக்கு தடவினாலும் கைகள் வறட்சியுடனும் வெடிப்புகள் ஏற்பட ஆரம்பித்தாலும் அதுவும் ஆண் குழந்தைதான் என்பதற்கான அறிகுறிகளில் ஒன்று. எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.